இன்னைக்கு டெட் எக்ஸாம் அப்ளை பண்றதை பத்தி ஃபுல்லா பார்க்க போறோம். அது எப்படி அப்ளை பண்றது, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், லாஸ்ட் டேட் என்ன அப்படின்ற டீடைலை பத்தி கிளியரா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜேகேஎஸ் கம்ப்யூட்டர் சென்டர் நிறுவனர் சுந்தரவேல். நாம் தொடர்ந்து இந்த வில்லேஜ் டெக் சேனல் வாயிலாக கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் அரசு அறிவிப்புகள் சார்ந்த சேவைகளை மக்களுக்கு பயனுள்ள வகையில் தொடர்ந்து வீடியோவாக வழங்கி வருகிறோம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு பார்க்க போறது டெட், அதாவது ஒர்க்கிங் டீச்சர் டெட் அப்படின்றது கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அந்த டீட்டெயில் பத்தி தான் ஃபுல்லா பார்க்க போறோம். ஓகேங்களா? அதாவது ஒர்க்கிங் டீச்சர் டெட் அப்படின்றது தமிழ்நாடு அரசு ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமா டீச்சர் ஆக போறவங்க இந்த எலிஜிபிள் டெஸ்ட், அதாவது அரசு பள்ளியில் டீச்சர் ஆகிறவங்க இந்த எலிஜிபிள் டெஸ்ட் முடிச்சா மட்டும்தான் டீச்சர் ஆக முடியும் அப்படின்ற ஒரு நிபந்தனையை கொண்டு வந்திருக்காங்க. அது டீட் கிளியர் பண்ணவங்களுக்கு தான் திரும்ப வந்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நடத்தப்படும் போட்டி தேர்வுகள்ல கலந்து கொண்டு அது ஆசிரியரா நீங்க தேர்வு ஆகலாம். அப்படி இருக்கும் பட்சத்துல இப்ப ஆல்ரெடி ஆசிரியரா இருக்காங்க, அவங்க ப்ரமோஷன் இன்சென்டிவ் வேணும் அப்படின்னா, இன்கிரிமெண்ட் வேணும், அதுக்கெல்லாம் வேணும்னா இந்த டெட் கிளியர் பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கும் அந்த ப்ரொமோஷன்லாம் வர்ற போல இப்ப சட்டத்திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த டெட் அப்ளை பண்ணிறதுக்கான கால்ஃபர் டேட் தான் இப்ப கொடுத்துருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேங்களா? டெட்ல பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 அப்படின்னு ரெண்டு இருக்கு. பேப்பர் 1 வந்து 10th 12th டிடிஎட் முடிச்சவங்க, அப்புறம் பேப்பர் 2 வந்து 10th 12th டிகிரி முடிச்சுட்டு பிஎட் முடிச்சவங்க பேப்பர் 2 அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அது எலிமெண்டரி ஸ்கூலுக்கு, இது மிடில் லெவல் ஸ்கூலு, அப்புறம் 10th 12th கிளாஸ் எடுக்கிற போல இருக்கும். பேப்பர் 2 அப்ளை பண்ணா அதுக்கான டீச்சர்ஸ். ஓகேங்களா? அதுக்கான அப்ளிகேஷன் தான் இது இப்ப கால்ஃபர் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது நம்ம அது டேட், நான் ஆல்ரெடி சொன்ன போல இந்த டெட் ஒர்க்கிங் டீச்சரோட டெட் அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் 10/4/2026 தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அது எக்ஸாமினேஷன், இப்ப ஆன்லைன் இந்த டெட் எக்ஸாம் தானே அப்ளை பண்றாங்க. அந்த எக்ஸாம் என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 4/7/2026 வந்து பேப்பர் 1, 5/7/2026 ஜூலைல தான் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. 5/7/2026 பேப்பர் 2க்கு நீங்க வந்து எக்ஸாம் வரும். அதுக்கேற்ற போல நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்புறம் வந்து யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, ஆல்ரெடி நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ற டீச்சரா இருக்கணும். அது பர்மனன்ட் ஸ்டாஃப் இல்ல டெம்பரரி ஸ்டாஃப் யாருக்கா இருந்தாலும் சர்வீஸ் சர்டிபிகேட் வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கொடுத்தாங்கன்னா அவங்க எல்லாருமே இந்த டெட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அவங்க எல்லாருமே எலிஜிபிள். அப்புறம் அதுக்கு தேவையான டாக்குமெண்ட் என்னென்னு பாத்தீங்கன்னா 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், ஆதார் கார்டு, அப்புறம் சர்வீஸ் சர்டிபிகேட், போட்டோ சைன். இது எல்லாருக்குமே வேணும். பேப்பர் 2 அப்ளை பண்ணாலும் சரி, பேப்பர் 1 அப்ளை பண்ணீங்கனாலும் இந்த இப்ப சொன்ன மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டுமே தேவை. நீங்க பேப்பர் 1 அப்ளை பண்ணீங்கன்னா இது கூட வந்து டிடிஎட் மார்க் ஷீட் இல்ல ப்ரொஃபஷனல் தேவைப்படும். ஓகேங்களா? அதுவே பேப்பர் 2 அப்ளை பண்றவங்களா இருந்தா பிஎட் மார்க் ஷீட் அண்ட் ப்ரொஃபஷனல், அப்புறம் கிராஜுவேட் பிஏ பிஎஸ்சி ஏதோ படிச்சிருப்பீங்கல்ல அதோட ப்ரொஃபஷனல் அண்டு மார்க் ஷீட், இது எல்லாமே தேவைப்படும். அப்புறம் அது இல்லாம மெயில் ஐடி, போன் நம்பர், ஓடிபி வரும். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா எடுத்துட்டீங்கன்னா இந்த டெட்டுக்கு அப்ளை பண்ணிடலாம். ஓகேங்களா? டெட் பேப்பர் 1 அப்ளை பண்ணணும்னா 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், ஆதார், டிடிஎட் சர்டிபிகேட், அப்புறம் வந்து சர்வீஸ் சர்டிபிகேட், போட்டோ சைன், இதெல்லாம் தேவை. பேப்பர் 2க்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா 10th 12th கம்யூனிட்டி, ஆதார், டிகிரி சர்டிபிகேட், மார்க் ஷீட், பிஎட் சர்டிபிகேட், மார்க் ஷீட், சர்வீஸ் சர்டிபிகேட், போட்டோ சைன், மெயில் ஐடி, போன் நம்பர், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா நீங்க பேப்பர் 1 பேப்பர் 2 எதுக்கு வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த பேமெண்ட் பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? பேமெண்ட் வந்து ஜென்ரலா அப்ளை பண்றீங்க, பிசி எம்பிசி ஜென்ரல் கேட்டகரியில அப்ளை பண்றீங்கன்னா 600 ரூபாய் பேமெண்ட் கட்டணும். அதுவே நீங்க எஸ்சி கம்யூனிட்டி இருந்து அப்ளை பண்ணீங்கன்னா 300 ரூபாய் பே பண்ணணும். இந்த பேமெண்ட் வந்து யூபிஐ மூலமா பண்ண முடியல, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் மூலமா தான் பண்ணலாம். அதுக்கு எக்ஸ்ட்ரா 20 ரூபாய் சர்வீஸ் சார்ஜ் வர எடுக்கிறாங்க. அது எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற போல அப்ளை பண்ணிக்கோங்க. யூபிஐ மூலயமாவோ இல்ல கியூஆர் கோடு மூலயமா பே பண்ண முடியாது. டெபிட் கார்டு இல்லைன்னா கிரெடிட் கார்டு மூலயமா மட்டும் தான் பே பண்ணலாம். ஓகேங்களா? அப்புறம் எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா, நீங்க
லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்ல போயிட்டு நம்ம சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ஃபார்ம் ஃபில்லிங் மெத்தட் தான். எல்லா டீட்டெயிலும் கரெக்டா ப்ராப்பரா என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கறாங்களோ அது எல்லாமே எந்த மிஸ்டேக்கும் இல்லாம ஃபில் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து டாக்குமெண்ட் என்னென்ன கேட்கறாங்களோ அது எல்லாமே அட்டாச் பண்ணிக்கணும். நம்ம சொன்னோம்ல அந்த டாக்குமெண்ட் தான் கேட்பாங்க, அதெல்லாம் அட்டாச் பண்ணிட்டு பேமெண்ட் நம்ம சொன்ன மெத்தட்ல கட்டி அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல உங்க நியரஸ்ட் இருக்கிற இ சேவை மையம் கம்ப்யூட்டர் சென்டர்ல போனீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ப்ராப்பரா அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. இதெல்லாம் தான் வந்து ஸ்டேட் அப்ளை பண்றதுக்கான ப்ரொசீஜர்ஸ், தேவையான ஆவணங்கள். இது சார்ந்து மேல ஏதாவது தகவல் உங்களுக்கு தேவைன்னா நம்ம கம்ப்யூட்டர் சென்டர் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு யாராவது இந்த ஒர்க்கிங் டீச்சர் டேட் அப்ளை பண்ணணும், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது அப்ளை பண்ணணும்னா நம்ம ஜேகேஎஸ் கம்ப்யூட்டர் சென்டர் கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க அதற்கான சிறந்த வழியை உங்களுக்கு சொல்லுவாங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து நீங்க தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.